தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிவாலயங்களில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசன விழாவில் திரளான பக்தர்கள் திரண்டு வழிபட்டனர். கரூரில் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா நடைபெற்றது. இதில் வாழை மட்டையை கொண்டு பக்தர்களை அடிக்கும் பாரம்பரிய மட்டையடி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோயில் சிவாச்சாரியார்களிடம் மட்டையடி பெற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள 5 சிவ ஆலயங்களின் உற்சவ மூர்த்திகள் ஒரே இடத்தில் அருள்பாலிக்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அப்போது கைலாய வாத்தியங்கள் முழங்க சாமரம் வீசியபடி கோயில் யானை செங்கமலம் சாமிகளை சுற்றி வந்து ஆசி வழங்கியது. நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். எந்த சிவாலயத்திலையும் இது மாதிரி நடராஜருக்கு பாருங்கள், பெண் சாமரம் வீசி ஆயிரம் திருநாமங்களுடைய பெருமான் இங்கே 5 திருநாமங்களோடு எழுந்தருளி இருக்கின்றார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள ஈச்சமலை மகாலட்சுமி கோயிலில் சிவன், பார்வதி மற்றும் நடராஜருக்கு பால், தயிர், மஞ்சள், தேன், இளநீர், சந்தனம் உள்ளிட்டவை கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. மயிலாடுதுறை அருகே கடலங்குடியில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள நடராஜ சாமியை பெண்கள் மட்டுமே பல்லக்கில் தூக்கிச் சென்று வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றின் நடுவே அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஆதி விஸ்வேஸ்வரர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சிவபெருமான் உள்ளிட்ட தெய்வங்களை பல்லக்கில் தூக்கிச் சென்ற பக்தர்கள் சிவாய நமக என கோஷங்களை எழுப்பி வழிபட்டனர். இதேபோல் தஞ்சை, மரக்காணம், புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகாசி, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள சிவன் கோவில்களில் ஆருத்ரா தரிசன விழா சிறப்பாக நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.